இந்த இடம் நிச்சயமா ஒரு பெரிய ஒரு நோயோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவ கூடாரமா இந்த இடம் இருக்கும். அந்த உத்தரகாண்ட்ல ஒரு குகையில, மகாவதர் குகையில நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ இருக்கும். ஒரு மலரையோ ஒரு செடியை பறிச்சு நான் அதுல போட்டிருப்பேன். அப்படி நீங்க ஒரு ஆன்ம விடுதலை மாதிரி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னதுனால அதை இன்ன வரைக்கும் நான் யார்ட்டையும் சொன்னதில்லை. அந்த குகைக்கு எத்தனையோ பேர் இப்பயும் போயிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க திருவண்ணாமலையில இந்த மாதிரி ஒரு வேலையை துவக்குவீங்க. அது பிரம்மமாக இருந்து அந்த வேலை நடக்கும். பதஞ்சலியாக இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்கிற ஸ்டேஜ் பிரம்மமாக இருக்கும் அப்படின்னது. இந்த மலையை தியானம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும். இப்ப ஏன் தியானம் பண்ண முடியல? இந்த மலையில நிறைய பேர் தியானம் பண்றாங்க. அதை ஏன் ப்ராப்பரா எடுத்துட்டு போக முடியலன்னா, இந்த மலையை எத்தனையோ ஞானிகள் சுத்தி இருக்காங்க, நானும் சுத்தி இருக்கிறேன். ஆனா நான் சுத்தினதுக்கும் பல ஞானிகள் சுத்தினதுக்கும் நீங்க சுத்தினதுக்கும் என்ன வித்தியாசம்னா, 6 சக்கரத்தை, 6 காற்றை, 6 தன்மைகளை, 6 வடிவத்தை, உடலுக்குள்ள இருக்கிற வடிவத்தை தன்னுடைய தியானத்திலிருந்து கடந்த போது அவருக்கு 7வது திரை தானாக துறக்கப்பட்டது, தானாக விலகப்பட்டது. குருவை ஏமாத்துறது உங்களுக்கு சாதாரண விஷயம், புரியுதுங்களா? ரொம்ப ஒரு சிம்பிளா ஏமாத்திட்டு போயிருவீங்க, புரியுதுங்களா? ஏன்னா மனிதன் தன்னை ஏமாத்திக்கிறதுல பிரில்லியண்டான ஆள். இந்த உலகத்திலே பிரில்லியண்டான ஆள் யாருன்னா மனிதன் தன்னை ஏமாத்திக்குவான். முழுசா வேலை முடியறதுக்கு முன்னாடி தொடங்கி வச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நாம இந்த இடத்துக்குள்ளேயே இங்க உட்காந்து இந்த ஊருக்குள்ளேயே பணி செய்யறவன் இல்ல. வெட்ட வெளிய நீ மேல இருக்கிற ஆகாயத்தை உன் மண்டைக்குள்ளேயே பார்த்துட்டு போயிடலாம், உனக்குள்ளேயே பார்த்துட்டு போயிடலாம். இப்ப இந்த இடம் எம்டினஸ் ஆன இந்த ஹால் இருக்குல்ல, இதே ஹால் உனக்குள்ள இருக்கு. இதுதான் நீ யாருன்னு, உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிற, தன்னை உணர்றதுக்கான தேடுதல் உள்ளவனுக்கும் இந்த மரணத்துக்குரிய புரிதல் ஏற்படுறவனுக்கும் இந்த இடமா தான் இருக்கும்.
மகாவதர் பாபாவோட குகைக்கு போகும்போது திருவண்ணாமலையில இப்படி ஒரு நிகழ்வுகள் நிகழும் அப்படிங்கிறது எனக்குள்ள தியானத்திலிருந்து நிகழப்பட்டது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது நாம இந்த மாதிரி ஒரு அமைக்கிறதுக்கோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. நாம ஒரு வழிப்போக்கனா இருக்கிறோம். நாம ஒரு கோயிலை கட்டி விட மாட்டோம். நாம ஒரு சிவலிங்கத்தை வச்சு விட்டுற மாட்டோம். ஏற்கனவே இருக்கிற சிவலிங்கத்தையும் அப்ரூவ் பண்றதுக்கு தான் நாம வந்தாள். இப்போ நாமளே ஒரு கோயிலை கட்டி விட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல எதையாவது ஒன்று பண்ணி வழிபாட்டு முறைகளில் கொடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிற ஆள்ல நம்ம அப்படித்தான், இப்பயும் அப்படித்தான், எப்பயும் அப்படித்தான். அப்ப அந்த மாதிரி ஒரு தாக்கம் வரும்போது அது அந்த மாதிரி இல்லாம ஒரு தியானத்துக்கும் ஒரு பிரத்யேகமாக ஒரு இடமாக அது இருக்கும். அது உங்களுடைய அனுபவமாகவும் இருக்கும். அது வேற ஒரு சூழலை உருவாக்கும். அப்படிங்கும்போது எனக்குள்ள அது பெரிய இது எப்படி நிகழும் அப்படிங்கிறதுலாம் எனக்குள்ள அது ஐடியாலாம் இல்லை. சரி, அது ஓகே, அது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். எத்தனையோ சூழல்கள்ல பிரயாணிச்சு இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள ஒரு வேலை நடந்திருக்கு. இந்த வேலையை கொடுக்குறோம். இந்த இடம் நிச்சயமா ஒரு பெரிய ஒரு நோயோட இருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவ கூடாரமா இந்த இடம் இருக்கும். இந்த இடம் நிச்சயமா ஒரு வைத்தியருடைய வைத்திய சாலை மாதிரி இருக்கும். அதுக்காக பச்சளை, மூலிகை சாறு, இந்த கஷாயம் எல்லாம் கேட்டுறாங்க. அதில் எவனும் கொடுக்க மாட்டான். இங்க எவனுமே இருக்க மாட்டான். ஒரு வெற்றி இடம் தான். இதுக்கு பேரு என்னன்னா குரு இருப்பிடம். இது ஒரு எம்டினஸ் ஹால், அப்படிதான் இதுக்கு பேரு. ஒரு எம்டினஸ் ஹால் தான் இந்த இடத்தோட பேரு. இங்க எதுவும் உருவம் எதுவும் இருக்காது. நம்மளுடைய உருவத்தையே அது பாருங்க, என்னுடைய ஏதோ ஒரு நல்ல டைம் தான் நினைக்கிறேன் நான். இல்லைன்னா நமக்கும் அது ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த உடலே உணர்வற்ற நிலைக்கு போனதுனால நமக்கே உடல் கிடையாது அப்படிங்கிற அந்த உடல் தன்மையும் மீறிய ஒரு செயல் தான். இல்லைன்னா அது ஒரு உருவம் மாதிரி அது ஒன்று ஆயிருக்க கூடாதுங்கிறதுக்கு பிரபஞ்சம் அதையும் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப என்னை காப்பாற்றி விட்டுருச்சு. மக்கள்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காப்பாற்றி விட்டுருச்சு. இல்லைன்னா சிவலிங்கத்தை வச்சானா ஒரு ஞானியோட உருவத்தை வச்சாலும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப உருவத்தை வெளிப்படுறது நம்ம உருவத்தை வெளிப்படுறது கூட ஒரு வழிபாட்டு தான். ஆனா இங்க உருவமே உணர்வற்று இருக்கனால நீ என்ன பார்த்தோ, என்ன கும்பிட்டோ, என் போட்டோவை பார்த்தாலோ அது பிரபஞ்சத்துக்குரிய செயலா தான் இருக்கும். அது அணுக்களை பார்க்கற மாதிரி தான் இருக்கும். அது காற்றை பார்க்கற மாதிரி தான் இருக்கும். உனக்கு உருவமா தெரியும். ஆனா அது உண்மையான செயல் என்னோட செயல் பார்க்கும்போது ஒரு காற்று தான். நம்ம காற்றோட தன்மையிலிருந்து காற்று தான் நமக்கான வாய்ப்புகளை அளிச்சு இந்த வேலைய இவ்வளவு பெரிய செயல் வடிவத்துக்கு காரண கர்த்தாவா இருந்தது காற்று. அந்த காற்று தன்மையிலிருந்து தான் இவ்வளவு பெரிய விஷயங்களாக அது உருவாக்கப்பட்டிருக்கு, ஒரு செயல் வடிவமா கிடைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு செயல், நல்ல செயல்ல பல நாள் இந்த ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், இந்த மகாவதர் பாபாவில் இருக்கிற யுக்தேஸ்வர் யோகானந்தர், லாகிரி, அந்த மகாவதர், இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் என்னன்னா ரொம்ப தன்னுடைய பணியை சிறப்பா செஞ்ச ஆட்கள் இவங்கெல்லாம் எப்படி அப்படின்னா ஒரு பிரபஞ்சத்துல இருந்து ஒரு அனுபவம் கிடைக்குது, ஒரு குரு கிட்ட இருந்து ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னா மாயையில இல்லாம தான்கின்ற சொல்லும் இல்லாம தன்னை வேற ஒரு வடிவத்துக்குள்ள போய் ஒரு இமேஜினேஷன்ல கிரியேட் பண்ணிடாம ஒரு ஆத்மார்த்தமா ஒரு வழிவகை செய்யப்பட்ட ஒரு ஆட்கள் தான் அவங்களுடைய செயல். அதனாலதான் நம்ம நிறைய நாட்கள் அவங்கள பத்தி நிறைய வடிவத்துக்குள்ள பேசுனதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். அதனாலதான் அந்த குகைகள்ல கூட எனக்கு கிடைக்கப்பட்ட கடைசி சந்தர்ப்பத்துல அந்த உத்தரகாண்ட்ல ஒரு குகையில, மகாவதர் குகையில நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ இருக்கும். ஒரு மலரையோ ஒரு செடியை பறிச்சு நான் அதுல போட்டிருப்பேன். அப்படி ஏன்னா நீ இந்த குகைக்கு வரக்கூடாது, இந்த குகைக்கும் உனக்கு எந்த தொடர்பும் இல்லை. உன்னுடைய வேலை இங்க வர்றதே எதுக்கு வரேன்னா திருவண்ணாமலையில நீங்க ஒரு பணி செய்ய போறீங்க. அதை உங்களுக்கு நிகழ்த்துறதுக்கும் அதை உங்களுக்கு எப்படி நீங்க நிகழ்த்த போறீங்க, என்ன செய்ய போறீங்கிறத உங்களுக்கு விஷுவலைசேஷன் பண்றதுக்காக தான் உங்களை இங்க வர வச்சோம். நீங்க என்ன வழிபடுறதுக்கோ இந்த குகையை வழிபடுறதுக்கோ நீங்க வரல. அதனால இந்த குகைக்கும் நீங்க ஒரு ஆன்ம விடுதலை மாதிரி கொடுத்துருப்போங்கன்னு சொன்னதுனால அதை இன்ன வரைக்கும் நான் யார்ட்டையும் சொன்னதில்லை. அந்த குகைக்கு எத்தனையோ பேர் இப்பயும் போயிட்டே இருக்கிறாங்க. அந்த குகைக்கு அன்னைக்கே மகாவதர் பாபாக்கள் உள்ளிருந்து அந்த குகையே அங்க செயல்படாது, நீங்களே அதுக்கு விடுதலை அளிங்க. நான் வர்றத அந்த துரணகிரி மலைன்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான மலைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ள வருவதையே நிறுத்தி கொள்ள போகிறோம். அந்த மலையிலிருந்து ஒரு விஷயத்தை விடுபட போறோம். அது உங்களிலிருந்து விடுபடணும். அதனால நீங்களே அதை துவக்கி வச்சுட்டு போயிருங்கன்னா, அப்ப அந்த மலைக்குள்ள இருக்கிற 2 செடிகள்ல இருக்கிற இலைகளை பறிச்சு அந்த குகையை நோக்கி போடுவேன். இன்னைக்கும் நீங்க மகாவதர் பாபா நான் ஒரு பயணத்துல போன வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் பண்ண போட்டேன்னு தான் பல பேர் நினைச்சிருக்கலாம்.
அந்த இடம் இனி மக்கள் பயன்பாட்டுக்கு வருவதுக்கு வராது. அதே நேரத்துல ஒரு ஞானிகள் வந்து அந்த இடத்துல வர்றத அந்த டிராவலை அந்த டிராவலை நிறுத்திக்கிட்டாங்க. அப்ப ஞானிகளுடைய பயணம், அங்க மகாவதாருடைய தொடர்புகள், அங்க அடிக்கடி அவர் வந்து போற செயல்கள்லாம் இனி வந்து இருக்காதுன்னு அன்னைக்கே அவர் சொல்லப்பட்டாரு. அதே மாதிரி நீங்க திருவண்ணாமலையில இந்த மாதிரி ஒரு வேலையை துவக்குவீங்க. அது பிரம்மமாக இருந்து அந்த வேலை நடக்கும். பதஞ்சலியாக இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்கிற ஸ்டேஜ் வந்து பிரம்மமாக இருக்கும் அப்படின்னது. அப்ப எனக்குள்ள என்னன்னா 9 தலை நாகம் மாதிரி ஒரு வடிவத்தை தான் நான் தோற்றி வைத்துருவோனோன்னு எனக்குள்ள ஒரு அச்சமும் பயமும் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள போயிட்டா அது வந்து தீவிரமா வேலை செய்யும். அது பக்தி இல்லை, அது வந்து பயங்கரமா வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள போயிடாம ஒரு பிரம்ம செயல்ல ஒரு 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 பிரபஞ்சமா இருந்து பணி செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், பயந்துகிட்டு இருந்தோம். இது ஏதாவது மாறிடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது என்னமோ அது நம்மளுடைய முன்ஜென்மத்தோடைய தொடர்புகள்ல அது நிச்சயமா உருவம் மாதிரி, உருவ வழிபாடுகள் மாதிரி, உருவத்துக்கு தோற்றி வைக்கிற மாதிரி இல்லாம அந்த பிரபஞ்சம் வந்து நம்மளை காப்பாத்தி நம்மளையும் ஒரு ஒரு நல்ல குழந்தையா, ஒரு நல்ல செயலா, நல்ல வடிவமா, அதோட தத்துவமா, அதோட வடிவமா, அதோடைய தோற்றமா, அதோடைய செயல்பாடுகள்ல அதால வளர்க்கப்பட்டவன் போற அதோட கலந்தவனாக, அதோட இருப்பவனாக, அதோட பயணிப்பவனாக ஒரு வாழ்க்கைய, ஒரு செயல் வடிவத்தை கொடுத்துருக்கு. அப்ப இந்த வடிவத்துக்குள்ள இருந்து ஒரு குருவாகிறவர் உங்கள்கிட்ட என்ன கொடுக்கிறாருன்னா, நிச்சயமாக ஒரு சிறந்த பாதையையும் சிறந்த ஒரு செயலையும், உன் உடலே ஒரு நாள் ஒன்றும் இல்லை, நீயே ஒரு எம்டினஸ்க்கான ஒரு ஆள் தான் அப்படிங்கிறத உணர்ந்து எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் இரவு பகல் பாராம எந்த சூழல்லையும் இந்த இடத்துக்குள்ள எவனாவது ஒருவன் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு நாள் அவன் உடல், அந்த அவனுடைய மனம், அவனுடைய உணர்வு எல்லாமே, அந்த தன்மை எல்லாமே மாறி ஒரு நல்ல சூழலுக்கு உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாகும். அவனுடைய கேரியர், அவனுடைய பயணம் வாங்கல்ல. நீங்க உங்க தாய் தந்தையெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தையும் நல்ல காலேஜிலையும் உங்களோட கேரியர் ஒன்று அமைச்சு கொடுத்துடணும். அப்பா வந்து வட்டிக்கு வாங்கினாலும் சரி, எவன் காலில் விழுந்தாலும் சரி, நிலத்தை வித்தாலும் சரி, வீட்டை வித்தாலும் சரி, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்துடணும், அது அவனை வாழ வைக்கும்னு நினைக்கிறீங்கல்ல. அந்த மாதிரி ஒரு பிரபஞ்சம் ஒரு இடத்த மிகச்சரியாக கொடுக்கப்படணும். மிகச்சரியாக, அது மிகச்சரியாக என்னன்னா அந்த ஞானியோடைய தியானமும் அந்த இடமும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த அந்த செயல் வடிவம் மிகச்சரியாக அது சரியா இருக்கப்படணும். அப்ப ஒரு ஞானி காளி தன்மையில இருந்தோ இல்ல வேற தன்மையில இருந்தோ வேற மாதிரி விதமா பக்தி தன்மையில இருந்து கிடைச்சிச்சுன்னா அது பக்தியா தான் பரவும், அது பக்தி செயல்ல தான் பரவும், அது உருவ வழிபாட்டுல தான் இருக்கும். அது நீங்க எந்த பக்கம் போனாலும், ஒரு பக்கம் இங்க யாகம் போட்டுருவீங்க, பூஜை பண்ணிடுவீங்க, பூவை போட்டுருவீங்க, இல்லை ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள பண்ணிடுவீங்க. அப்ப இந்த இடத்துக்குள்ள இருக்கும்போது உங்களை அறியாமலே அந்த ஒரு எம்டினஸை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அப்ப ஒருத்தருடைய அனுபவம் வந்து அது பிறரிட கடத்தப்படணும், பிறரிட கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப உங்க தாய் தந்தை உங்களுக்கு எப்படி ஒரு பொக்கிஷமான கல்விகளை உருவாக்கி உங்களை ஆளாக்கணும், உங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும், உங்களுக்கு ஒரு குழந்தைய நல்ல செயலை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அது மாதிரிதான் பிரபஞ்ச பேராற்றல் வந்து இந்த ஒரு குரு மூலியமா அது உள்ள இறங்கி, அது உடலுக்குள்ள இறங்கி பல நாள் போராடி, பல போர் செஞ்சு, பல மாயைகளை வீழ்த்தி, பல தடைகளை உடைச்சு ஒரு உடலை, மனித உடலை மனித செயலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதை நீங்க வந்து அடிப்படையா பார்த்துக்கப்படணும். திருவண்ணாமலையில ஒரு எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மலையில ஒரு அலைவரிசை விழுகப்பட்டுச்சு. ஒரு இடி துவல்கள் மாதிரி ஒரு அணுக்கள் விழுவப்பட்டுச்சு. அப்ப விழுந்து அந்த இடத்த பல ஆண்டுகள் அந்த மலைகளை சுத்தம் செய்யப்பட்டு அந்த மலைகளுக்குள்ளேயே ஒரு பெரிய ப்ராசஸ், பெரிய பணி நடந்துச்சு. உங்களுக்குள்ள எப்படி தியானம் நடக்குதோ அதே மாதிரி நான் பார்த்தது 3 இடத்தை வியர்ந்து பார்த்தேன். ஒண்ணு என்னுடைய உடலை, இன்னொன்னு இந்த திருவண்ணாமலைய, இன்னொன்னு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அண்டத்துல இருக்கிற இது ஒரு டீப்பஸ்ட், அங்க சொல்லுவாங்கல்ல பிரபஞ்சத்துல, அங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு வெட்ட வெளியில ஒன்றும் இல்லாத ஒரு செயல்ல ஒரு தியானம் நிகழ்து. இந்த 3 கோணத்தையும் ஒரு திரிகோணமா மாதிரி எனக்கு வந்து நான் பார்த்தேன். அந்த திரிகோணத்துல என்னன்னா 3 ஆங்கிள் வேலை செய்யுது. 3 டைரக்ஷன்ல 3 பேர் தியானம் பண்றான். ஒரு கல் மலை ஒண்ணு தியானம் பண்ணுது, ஒரு உடலோட ஒரு மனிதன் தியானம் பண்றான், உடலே இல்லாத ஒரு இடம், எம்டி ஒரு இடம் தியானம் பண்ணுது. நல்லா பாருங்க, ஒரு எம்டி இடம் தியானம் பண்ணுது, ஒரு கல்லு மலை தியானம் பண்ணுது, ஒரு மனுஷன் கை கால் முளைச்ச மனுஷன் தியானம் பண்றான். 3 பேருமே ஒரே வடிவத்துல தியானம் பண்றான். அப்ப அந்த வடிவத்துக்குள்ள இருந்து எதுனா அந்த எம்டினஸான மேல இருக்கிற ஆகாயம், அதுதான் சீனியர், அதுதான் மோஸ்ட் சீனியர். அவன் தான் இந்த தியானத்துக்கு வித்துட்டவன். அவன் இந்த மலைக்கு ஒரு வேலையை கொடுக்குறான்.
அந்த மலைக்கு என்ன கொடுக்குறான்? முதல்ல ஒரு அணுக்களை உள்ள இடி மாதிரி உள்ள போட்டு அந்த மலையை நல்ல தன்மைக்கு மாத்தி அதுக்கப்புறம் அந்த மலையை என்ன பண்றான்னா அக்னியா கொளுத்துறான், எரிக்கிறான். அப்ப என்ன எரிக்கிறான்னா, நீங்க முதல் சக்கரம், இரண்டாவது சக்கரம், மூணாவது சக்கரம், நாலாவது சக்கரம், அஞ்சாவது சக்கரம், ஆறாவது சக்கரம், இந்த சக்கரத்துக்குள்ள இருந்தனா 100% நீ உருவ வழிபாட்டுக்கு போயிடுவ. உன்னை எவனாலையும் மாற்ற முடியாது. ஒண்ணு முருகன் பின்னாடி சுத்துவ, இல்லைன்னா விநாயகர் பின்னாடி சுத்துவ, இல்லைன்னா காளி பின்னாடி சுத்துவ, இல்லைன்னா சித்தன் கித்தன்னு பைத்தியம் முடிச்சு அவன் உருவத்துக்கும் வச்சிருவ, உன் உருவத்தையும் வச்சிருவ, இல்ல ஏவனோ ஒரு சிலையை தூக்கிட்டு தலை வைப்பாடி. இந்த 6 சக்கரத்துக்குள்ள இருக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எந்த மூலையில வேணாலும் எவனோ ஒரு உருவத்தை பிடிச்சுக்கிட்டு அலைவீங்க, உருவத்தை வழிபட்டுக்கிட்டு தான் கிடப்பீங்க. அதே மாதிரி இல்லைன்னா உன் உருவத்தையே கடவுள்னு சொல்லிவிடுவீங்க. இந்த 6 சக்கரத்துக்குள்ள இருக்கிறவன் இந்த 6 சக்கரத்தையும் குண்டலினி சக்தியையும் நெற்றிக்கண்ணையும் எவனுக்கெல்லாம் விழித்திருக்கோ அவன் 100% பியூர் வெட்ட வெளி, சுத்த வெளி, அந்த வெளி, இந்த வெளி, நொந்த வெளி, அந்த எல்லா வெளியும் பேசுவான். ஆனா உருவ வழிபாட்டில் தான் இருப்பான். அவன் மனிதனா இருக்கிறவன் உருவ வழிபாடு ஒரு கேட்டகரி, ஆன்மாவா இருக்கிற உருவ வழிபாடு ஒரு கேட்டகரி. அதே மாதிரி இந்த சக்கரம் குண்டலினி சக்தி விழிச்சவனுடைய உருவ வழிபாடு ஒரு கேட்டகரியா இருக்கும். இப்படி இவங்களோட செயல்கள் இருக்கும். அப்ப இந்த 6 சக்கரத்துக்குள்ள, இந்த குண்டலினி சக்திக்குள்ள, நெற்றிக்கண்ணுக்குள்ள இந்த மலையில என்ன நடந்துச்சுன்னா ஒரு அக்னி பிளம்பு விழுந்துச்சு. அதுதான் காசியில தனக்குத்தானே கொல்லி வைத்து கொண்டாருன்னு ஒண்ணு சொன்னேன்ல. அப்ப இந்த மலையில காசி விஸ்வநாதன் எப்படி கொல்லி வச்சுக்கிட்டானோ அதே மாதிரி இந்த மலையில விழுகப்பட்ட ஆற்றல்ல சக்கரம், எல்லா சக்கரமும் 6 சக்கரமும் விழிச்சிச்சு. இறை சக்தி, இறை பிரகாசம். கீழே நீங்க அண்ணாமலையார் உண்ணாமலையார்னு கும்பிடுறீங்களா, அதே மாதிரிதான் இந்த மலை இருந்துச்சு. அப்ப இந்த மலையில குண்டலினி சக்தி இருந்துச்சு, நெற்றிக்கண்ணு இருந்துச்சு. எல்லாம் இருக்கும்போது அவன் தீய பத்த வச்சான், அந்த அக்னி பிளம்ப பத்த வச்சான், அந்த அக்னி அந்த செயல் வடிவத்தை கொடுத்தான். அப்ப என்ன ஆகும்னா அந்த அக்னி தேவனாக வந்து, அந்த அக்னி தேவன் வந்து 6 சக்கரத்தையும் பிடிச்சி எரிச்சான், குண்டலினி சக்தியும் பிடிச்சி எரிச்சான், நெற்றி கண்ணையும் பிடிச்சி எரிச்சான், அங்க உடலையும் பிடிச்சி எரிச்சான். அதான் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ், எம்டினஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த மலையை என்ன பண்ணா எம்டினஸ் ஆக்கினான், ஒண்ணுமே இல்லாத தன்மைக்கு ஆக்கினான். இந்த 2 சுவாசம் இருக்குல்ல, இரு சுவாசமும் கலந்து, இரு சுவாசமும் சந்திரனும் சூரியனும் தனித்தனியா இருந்தா அது பார்வதி, அது சிவன். தனித்தனியா இல்லாம ரெண்டையும் கலக்கப்பட்டு கலக்காம அப்படியே நின்னா அர்த்தநாதி தத்துவம். கலந்துட்டா அங்க எம்டினஸ். அப்ப கலந்ததுக்கு அப்புறம் உயர்ந்த ஞானத்தை இந்த கல்மலையில, ஒரு நெருப்பு மலையில, ஒரு நெருப்பு ஜுவாலையில ஒரு சாந்தமாக ஒரு தீபம் எரிஞ்சிச்சுங்க. ஒரு சாந்தமாக ஒரு சொல்லுவாங்கல்ல, இந்த சர்க்குரு குரு இதெல்லாம் தாண்டி ஒரு சாந்த ரூபம்னா பிரபஞ்சத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மௌனத்துல ஒருத்தர் ஒரு இடம் அப்படியே ஆழ்ந்திருக்குங்க. ஒரு குருங்கிறது என்னன்னா ஒரு எம்டினஸா அப்படியே மௌனத்துல ஆள்றது, ஒண்ணுமே இருக்காது, அங்க எதுவுமே இருக்காது. எந்த உருவம், நீ உருவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சிலையை வச்சுக்கிட்டு நீ வந்து ஞானத்தை பேசுறதோ இல்ல போய் பக்தியை சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஒண்ணுமே இல்லாத இடத்துல அந்த இடம் ஆழ்ந்து இருக்கிற மாதிரியே ஒண்ணு ஆழ்ந்து வைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு இந்த பக்தி கித்தியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மலை மாறுனுச்சு, இந்த திருவண்ணாமலையில இருக்கிற செயல் மாறுனுச்சு. அதனாலதான் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த மலை தொடர்கள்ல தியானம் பண்ணான். இந்த மலை தொடர்கள்ல குகனை நமச்சிவாயா, அங்க இருக்கிற மேல இருக்கிற 2 விருப்பாச்சி குகை, அங்க இருக்கிற கந்தாசிரமம், இதுக்குள்ள இன்னும் எத்தனையோ அருணகிரிநாதன், எத்தனையோ அலைவரிசைகள் உள்ளவன் இந்த மலை தொடர்களுக்குள்ள வந்து தியானம் பண்ணி அவன் என்ன பெற்றான்னா இந்த மலையே வந்து ஒன்றும் இல்லாத தன்மையில இருக்கு. அதனாலதான் இந்த மலையில ஏறிடக்கூடாது, இந்த மலையை வணங்கக்கூடாது, இந்த மலையை டச் பண்ணக்கூடாதுன்னு தான் கீழே ஒரு உருவ வழிபாட்டை வச்சு விட்டான். இந்த மலையோட தன்மை வேற வடிவத்துக்குள்ள இருக்கு. அருணாச்சலங்கிறது ஒன்றும் இல்லாததான் அருணாச்சலம். இந்த அருணாச்சலத்தை ஏறக்கூடாது, இந்த அருணாச்சலத்தை வணங்கக்கூடாது, இந்த அருணாச்சலத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடான்னு தான் கீழே ஒரு செயலை வச்சு விட்டான். அப்புறம் இந்த மலையை நீ வந்து தியானிக்கணும், இந்த மலையை தியானம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும். இப்ப ஏன் தியானம் பண்ண முடியல? இந்த மலையில நிறைய பேர் தியானம் பண்றாங்க, அதை ஏன் ப்ராப்பரா எடுத்துட்டு போகலன்னா, இந்த மலையை எத்தனையோ ஞானிகள் சுத்தி இருக்கான், நானும் சுத்தி இருக்கிறேன். ஆனா நான் சுத்தினதுக்கும் பல ஞானிகள் சுத்தினதுக்கும் நீங்க சுத்தினதுக்கும் என்ன வித்தியாசம்னா, உங்களுக்குள்ள இருந்து முதல் சக்கரம், 2வது சக்கரம், இல்ல சக்கரமே விழிக்கிறதுனால இதை சுத்துவோம். ஆனா ஒருத்தன் கடந்து அந்த நிலைய, அந்த வெட்டவெளி தன்மைக்குள்ள வரும்போது இந்த மலையை சுத்த மாட்டான், இந்த மலையை வணங்க மாட்டான், இந்த மலையை கும்பிட மாட்டான், அருணாச்சலன் கூட பேர் சொல்ல மாட்டான். அவன் ஒரு எம்டினஸா தான் பார்ப்பான். அந்த செயல் வடிவம் கிடைக்காதனாலதான் இன்ன வரைக்கும் திருவண்ணாமலையில ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, அருணாச்சலா, அண்ணாமலையானே, உண்ணாமலையானேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான்.
ஏன்னா அந்த மலை சொல்லுது, நான் இருக்கிற தத்துவம் வேற, நான் இருக்கிற வடிவம் வேற, நான் இருக்கிற செயல் வேற. என்னுடைய செயலே தியானம், என்னுடைய வடிவமே எம்டி. அப்படி ஒரு எம்டினஸா இருக்கிறவனை இவங்க உருவ வழிபாட்டுக்குள்ள, இவங்க வேற ஒரு வழிபாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு செயல் பண்றாங்க அப்படிங்கிறதுதான். அப்ப அதே வழிபாட்டுக்குள்ள ஒரு சூரியன் நெருப்பா இல்லாம, எந்த அக்னியாவும் இல்லாம, ஒரு அமைதியா ஒரு வெட்ட வெளியா ஒண்ணு தோன்றுனுச்சு. சாந்தமா ஒரு சூரியன் தோன்றுச்சு. அதுதான் நிலவு. அதுதான் பௌர்ணமியை வணங்குறோம். அதுவும் இந்த மலையோட கனெக்ட் ஆகி நிக்கிறதுக்கு காரணம், நிலவும் ஒன்றும் இல்லாத ஒரு தன்மை கொண்டது. ஒரு எம்டினஸ் சொல்லுவோம்ல, ஒரு நிலவு, சூரியன், கோள்கள், இதெல்லாம் எம்டினஸ். அதனாலதான் இதெல்லாம் யாரு இயக்கிறதுக்கு கிடையாது. அதுங்களா வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கும். ராகு எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. பாம்பை காட்டிட்டு தான் ராகுங்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல பதஞ்சலியே வெட்ட வெளியில ஒண்ணு இல்லாம போயிருவான். நாகமா குண்டலினி சக்தியா இருக்கிற வரைக்கும் தான் நீ ஓடல் ஆடும், அது ஆடும், இது ஆடும், நீ வேற ஏதாவது கதைகள்லாம் பேசிக்கிட்டே உட்கார்ந்துருப்ப. அந்த குண்டலினி சக்தியே ஒரு காலகட்டத்துல ஒரு ஞானி என்ன சொல்றேன்னா, உள்ள அடக்கணுங்கிறான். வாழைய உள்ள அடக்கணும், சக்கரத்தை உள்ள அடக்கணும், குண்டலினி சக்தியை உள்ள அடக்கணும், நெற்றிக்கண்ணை உள்ள அடக்கணும். இதெல்லாம் கடந்த நிலை தான் வெட்ட வெளியில அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத தெளிவா சொல்றான். இதுதான் அதோட விஷயம். அதனாலதான் ராமலிங்க சுவாமிகள் எந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு உருவத்தை தோற்றி வைக்காம தான் உருவத்தையே எவனோட துணையும் இல்லாம அவரே மறைச்சு கொண்டாரு. தான் உருவத்தையே எவன் துணையும் இல்லாம அவரே மறைச்சு கொண்டாருங்கிறதுக்கு அடையாளம் இதுதான். அப்ப அவருடைய அனுபவம் 6 சக்கரத்தை, அதான் 6 திருமுறைகள், 6 சக்கரத்தை, 6 காற்றை, 6 தன்மைகளை, 6 வடிவத்தை, உடலுக்குள்ள இருக்கிற வடிவத்தை தன்னுடைய தியானத்திலிருந்து கடந்த போது அவருக்கு 7வது திரை தானாக துறக்கப்பட்டது, தானாக விலகப்பட்டது. அப்பொழுது அங்க ஒரு காற்றே ஜோதியாக தீபமாக இருக்கு. அப்ப அந்த காற்றில் அவர் பார்த்தது, அந்த ஆகாயத்துக்குள்ள ஒரு எம்டினஸ பார்த்தாரு. அங்க திரும்பி அவரை பார்க்கும்போது அவரும் எம்டினஸா இருந்தாரு, அந்த ஆகாயமும் எம்டினஸா இருந்துச்சு. அந்த வடிவத்தை தான் அவரு அணையா அடுப்பையோ, தர்மசாலையோ, இல்ல சித்தி வளாகத்தையோ அவருடைய தத்துவத்துக்குள்ள இருந்து, அவருடைய வடிவத்திலிருந்து தோற்றி வைத்தாரு. இப்ப 6 திருமுறையும் பக்தி இல்ல, 6 திருமுறையும் மந்திரம் இல்ல. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இது என்னுடைய அனுபவம். 7வது திரையை துறக்கி விளக்க கொளுத்துறேன், நெய்ய கொளுத்தி நான் விளக்க கொளுத்தி விட்டுருக்கேன், நீனு விளக்க பார்த்துட்டே இருக்கிறது அது கிடையாது. 6 கடந்தவனுக்கு 7 சித்தி ஆயிரும், தானா வந்துரும். அப்ப அவனுடைய அனுபவம் வேறையா இருக்கும். அவன் பார்த்தது வேற. அவன் கொடுக்கறது தத்துவம் என்னன்னா, நீ இந்த உருவத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அதனாலதான் என்னையே அங்க சித்தி வளாகத்துல என்ன, நானே இல்ல, நான் ஒன்றும் இல்ல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண. நான் ஒண்ணும் இல்ல. என்னுடைய தியானம் எவ்வளவு ரியலிஸ்டிக்கான தியானம். நம்ம ஊர்ல இருக்கிற தியானம், நம்ம ஊர்ல இருக்கிற செயல்லாம் எல்லா செயலையும் தாண்டி இது ஒரு ஞானியோடைய அனுபவம் என்னங்கிறது ரொம்ப கிளியர் செக்டரா வேற யார்கிட்டையும் இல்லாம அவங்களே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கிருந்து அதுதான் அந்த வடிவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அவரு சொல்லப்பட்டது 6 திருமுறைப்படி 7வது திரையில விளக்கி நீ ஜோதியை பாருங்கிறதெல்லாம் இல்ல. பியூர் என்னுடைய அனுபவம் என்ன, நான் யாரு. இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் யாருங்க, இவருடைய அடையாளம் என்ன, இவருடைய அட்ரஸ் என்ன, இவருடைய முகவரி என்ன, இவருடைய தன்மை என்ன, இவருடைய செயல் வடிவம் என்னன்னா இதுதான். அப்ப ஒவ்வொரு திருமுறையும் நீ படிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கும். அந்த ஒவ்வொரு பேட்டர்னுக்கு என்னது மாறுத்தோம், ஒரு சக்கரம் ஒரு தன்மையில இருக்கும். அப்ப 6வது திருமுறைக்குள்ள அவருக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஞானத்தை பத்தி அவர் எழுதியிருக்கிறாரு. 5 திருமுறையில ஞானத்தை பத்தி எழுதப்படல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப 5 திருமுறைக்குள்ளயும் 5 சக்கரமும் வெவ்வேறு வேரியேஷன்ல இருக்கு. ஒரு சக்கரமும் ஒரு வேரியேஷன், வேற செயல்ல இருக்கு. அப்ப 6வதுல அங்க என்ன வருது, முருகன் தன்மைன்னு சொல்றோம்ல. அந்த 6 சக்கரத்துக்குள்ள ஒரு முக்கியமான செயல் வடிவத்துக்குள்ள இருக்கு. அப்ப அந்த 6 ஒருத்தன் கடந்து 6 ஒருத்தன் உள்வாங்கினாதான் 7 சித்தி ஆகும் போது அவன் உருவ வழிபாட்டிலேருந்து வெளியில வர்றாங்க. கம்ப்ளீட் உருவத்திலேருந்து வெளியில வர்றான். 6 சித்தியானவனுக்கு குண்டலினி சக்தி வேலை செய்யாது, நெற்றிக்கண்ணு வேலை செய்யாது, பக்தி வேலை செய்யாது. பக்தியும் தேவையில்ல, பத்தியும் தேவையில்ல, சூடமும் தேவையில்ல, தேங்காயும் தேவையில்ல, பூஜையும் தேவையில்ல, குங்குமம் தேவையில்ல, மணி அடிக்க தேவையில்ல, தயிர் தேவையில்ல, மோர் தேவையில்ல, பிரதோஷம் தேவையில்ல, பசுமாடு தேவையில்ல, காளமாடு தேவையில்ல. சிவபெருமானை பிடிச்சிக்கிட்டு நீங்க கத்தி அவனையும் டயர்டாக்கி நீங்களும் டயர்டாகி இப்ப சுத்தி தெரியுறீங்கல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, உனக்குள்ள அந்த தன்மை விழிக்கப்படல, கிடைக்கப்படல, செயல்படுத்தப்படல. கிடைச்சாதான் ஒரு செயல் செய்ய முடியும். கருக்காவை எங்க ஊர்ல தூத்தாத, அதுல நெல் இருக்காது, நெல்லை தூத்து அப்படிம்பாங்க. இந்த
நெல் அடிச்சதுக்கு அப்புறம் நிறைய குப்பை சேர்ந்து போய் அந்த நெல்லுல இருக்கிற கருக்காவோட சேர்ந்து இருக்கும்போது அதுக்குள்ள நெல் இருக்குன்னு எங்க பாட்டி வந்து தூத்திக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து எங்க தாத்தா சொல்லுவாரு, கருக்காவை தூத்தாதிரி, அதுல எந்த நெல் இருக்க போகுது, அதை விடு அப்படிம்பாரு. அதே மாதிரி இங்க இருக்கிற பாட்டிங்க எல்லாம் கருக்காவை தூத்துற பாட்டிங்க. புரியுதா? இதை தாண்டி ஒண்ணு இருக்கு. நெல்லை தூத்தணும். நெல்லை தூத்துறவன் தான் உண்மையான இறைய ஒரு செயல் வடிவம். அப்ப நெல்லை தூத்துற வரைக்கும் என்ன பண்ணணும்? நெல்லை விதைக்கணும், அதை வளர விடணும், அதை ஒரு நல்ல செயலுக்கு போகணும், அதை அறுவடை பண்ணணும், அதை அறுவடை பண்ணி அறுத்து அடிச்சு கொண்டு வந்து பத்திரப்படுத்தி அதை பார்த்து வைக்கணும். அதுதான்டா உன் தியானம். விதைக்கிறதுலேருந்து வளர்றதுலேருந்து வளர்ந்து வந்து பயிராகி அது நெல்லாகி அதை அறுத்து அதை அடிச்சு வீட்டுக்கு கொண்டு வர பாரு, அதுதான் உன் தியானம். அந்த 6 நீ கடந்தனா 7 உனக்கு என்ன ஆகும்? நீ வந்து எவனையும் நம்ப வேண்டியதில்லை, எவனையும் நம்ப வேண்டியதில்லை, எந்த வடிவத்துக்குள்ளேயும் நீ வந்து அடாப்ட் போக வேண்டியதில்லை. அப்ப உனக்கும் 1 ரூபா தேவையில்லை, உன் கடவுளுக்கும் 1 ரூபா தேவையில்லடா. நீயும் நெய் வாங்க வேண்டாம், உனக்கும் நெய் தேவையில்லை, அவனுக்கும் நெய் தேவையில்லை. புரியுதா? உனக்கும் வாழைப்பழம் தேவையில்லை, அவனுக்கும் வாழைப்பழம் தேவையில்லை. உனக்கும் பொங்கல் தேவையில்லை, அவனுக்கும் பொங்கல் தேவையில்லை. இப்ப உனக்கும் பொங்கல் தேவை, அவனுக்கும் பொங்கல் தேவை. உனக்கு ஒரு உட்கார்ந்து பஜனை படுறதுக்கு ஒரு ஆசிரமம் தேவை, அவனுக்கு பஜனை படுறதுக்கு ஒரு ஆசிரமம் தேவை. இப்ப நீங்க இந்த வழியில இருந்தா எப்படி ஒரு செயல் வடிவத்தை செய்ய முடியும்? தெருவுக்கு தெருவு மாரியம்மன் கோயில், தெருவுக்கு தெருவு விநாயகர் கோயில், தெருவுக்கு தெருவு முருகன் கோயில், தெருவுக்கு தெருவு காளி கோயில், தெருவுக்கு தெருவு இப்படி இருந்தா உன் கோயில் எப்ப வெளியில வரும்? ஓ சாமி எங்க? ஓ சாமிங்கிறது நீ காவி வெட்டியில போட்டிருக்க உத்தராட்சியை வச்சு உன்னை நான் சாமின்னு கும்பிடணுமா? இல்ல உன் முடியை இப்படி வளர்த்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கியா, அதை பார்த்து நான் சாமின்னு கும்பிடணுமா? என்னத்தை எதை சொல்ல வர்ற? அப்ப ஞானிகளுடைய தத்துவம், ஞானிகளுடைய வழி என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்ப இந்த மலைக்குள்ள இதுதான் நடந்துச்சு. அப்ப இந்த மலை ஒரு காலகட்டத்துல இந்த மலையோட தோற்றம், இந்த மலையோட செயல் எல்லாம் எல்லா நாளும் அதே மாதிரி இருக்காது. ஒரு நாள் இந்த மலைக்குள்ள இருக்கிற செயல் வடிவங்கள் எல்லாம் மாறப்படுது, மலைக்குள்ள இருந்து வேற வடிவங்கள் இருக்கப்படுது. அப்ப இந்த மலைக்குள்ள இருக்கிற எந்த அலைவரிசைய எவன் போட்டானோ அவனே வெளியில எடுத்துட்டு முடியாந்துட்டான். புரியுதா? அப்ப அந்த மலைக்குள்ள என்ன இருக்கு? அந்த வேலை முடிஞ்சிருச்சு, அங்க ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்குங்கிறதையும் பல பேரால நம்பவோ, பல பேரால யோசிக்கவோ, பல பேரால அறிய முடியாது. அந்த அறியும் திறன் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். அதே மாதிரிதான் சக்கரத்துக்குள்ள ஒண்ணு சக்கரத்துக்குள்ளேயும் பக்திக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் இருக்கும்போது ஆரம்ப காலகட்டத்துக்குள்ளேருந்து நம்மளை வழி நடத்தினவன் ஒரு வெட்ட வெளியில இருந்து சூட்சமத்துல இருந்தவன் தான் நம்மளை வழி நடத்தினான். அதனாலதான் முதல் சக்கரம் விழிக்கும் போது கூட நம்ம பக்தியில இல்லை, வழிபாட்டுல இல்லை, கும்பிடுத்தன்மையில இல்லை. நம்மளுடைய போதனைகள், நம்மளுடைய செயல் வடிவங்கள் எல்லாம் கருவறை அங்க இருக்கும், கருவறைக்கு வெளியில இருந்து கருவறையை தாண்டி தான் நம்ம வந்து போதனை செஞ்சோம். நாம வந்து முதல் போதனைகளை தொடங்கும் போது கூட பட்டை இல்லை, கொட்டை இல்லை, எதுவும் கிடையாது. முதல் முறையா இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து பக்தி ஒரு நம்ம தோற்றத்திலேயே பக்தி இருக்காது. இவர் என்ன மாதிரி வடிவத்துக்குள்ள அப்படிங்கறது நம்மளை வழி நடத்தின விஷயமே அப்படித்தான் வழி நடத்துனுச்சு. அப்ப நமக்குள்ள இருந்து அந்த தியானம் கிடைக்கப்பட்டது. இந்த உடல்ல இருந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வேலை நடந்துச்சு. அது கொஞ்ச நாள் 2 நாள் கிடையாது, பல ஆண்டுகள் நடந்துச்சு, பல செயல்கள்ல நடந்தது, பல வடிவத்துக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், வாழை பரமேஸ்வரி, பதஞ்சலி, சிவன், பார்வதி, நாராயணன் எல்லாமே அலைவரிசையா இருந்துச்சு. ஒண்ணு கூட நான் உன் குரு, நான் உன் கடவுள், என்னை வணங்கு, என்னை பூஜை பண்ணு, என்னை வெள்ளிக்கிழமை கும்பிடு, என்னை இப்படி கும்பிடு, என்னை அப்படி கும்பிடு, ராமன் யாரும் சொல்லல. என்னை மேம்படுத்துறதுக்கு தியானத்துக்குள்ள இருந்து அதை அலைவரிசையா பார்க்க கத்துக்க, உருவமா பார்க்க கத்துக்காத. அது பேர் இருக்குல்ல, அந்த பேருக்குள்ள என்னன்னா பேரா தத்துவமா அந்த அலைவரிசையை அழைக்கிறதுக்கு சவுண்டா அது என்னங்கிறத கத்துக்கங்கிறது தான் என்னை உருவாக்குனாங்க, அதை கொடுத்தாங்க. அந்த வடிவத்துக்குள்ள இருந்துதான் நம்ம வளர்ந்தோங்க. அதனாலதான் அங்க மேல சொன்ன பாத்தீங்களா, அந்த ஆகாயத்துக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற வடிவம் மாதிரியே என்ன வளர்த்தாங்க, என்ன உருவாக்குனாங்க. எனக்குள்ள தியானம்னு ஒண்ணு பிறந்தது, ஒண்ணு வளர்ந்தது, இந்த மாதிரிதான் ஒண்ணு வளர்ந்துச்சு. அதனாலதான் இந்த இடத்துக்குள்ளேயே ஒரு எம்டினஸை உருவாக்கணும், ஒரு வெற்றிடத்தை உருவாக்கணும். ஒரு மனிதனுக்குள்ள ஆல்ரெடி அம்மா, அப்பா, தங்கை, உறவு, ஜாதி, மதம், கொள்கை, அது இதுன்னு ஒரு இடியாப்பத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு சிக்கி கிடக்கும் பாருங்க. அந்த மாதிரி சிக்கி கிடக்குறாங்க. ஒரு 25 நாள் 30 நாள் தலைக்கு ஏதாவது தேய்ச்சி குளிக்கிறான்னா அந்த முடி சிக்கி கிடக்கும் பாருங்க. அந்த மாதிரி சிக்கி கிடக்குறான். அவன்கிட்டையும் 1500 கடவுளை கொடுத்து, 1500 மந்திரத்தை கொடுத்து, வேதத்தை கொடுத்து, இந்த பஞ்சாங்கத்தை கொடுத்து, ஜாதகத்தை கொடுத்து அவனுக்கு தலையில தட்டி விட்டு அவன் எங்கெங்க போவான்? சுடுகாட்டுக்கு தாங்க போவான். அவன் வேற எங்க போக முடியாம? இங்க இருக்கிற எல்லா பேரும் பக்தியை சாமி கும்பிட்றவன் அத்தனை பேரும்
வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை, திங்கட்கிழமை, இது எல்லா நாள்லயும் ஒவ்வொரு நாளும் வாழணும் தான் நினைக்கிறான். கொஞ்சம் ஒரு விடுதலை பெறணும்னு எவனும் கும்பிடுறது இல்லைங்க. விடுதலைக்காக எவனும் வேலை செய்யறதே இல்லைங்க. ஒருத்தன் அடிச்சுட்டு ஜெயிலுக்குள்ள போனான்னா ஒரு வக்கீல பிடிச்சிட்டு போய் ஜாமீன் வாங்க போறான் பாருங்க. அந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கிடப்போம். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், இந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், இந்த பையனை படிக்க வச்சிருவோம், நாம இப்படியே கொஞ்ச நாள் கடந்துருவோம், அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து அப்படியே ஞானம் அடைஞ்சு அப்படி போயிடுவோம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. புரியுதுங்களா? விடுதலைக்காக ஒருத்தன் போராடணும், விடுதலைக்காக ஒருத்தன் செயல்படணும். புரியுதுங்களா? சிறைச்சாலைக்குள்ள வீடு உனக்கு சிறைச்சாலை தான். நீ கைதி இல்லைன்னு எவன் சொன்னா? உன் வீட்டுக்குள்ள நீ கைதியா இருக்கிற, நகரத்துக்குள்ள கைதியா இருக்கிற. நீ ஸ்டைலான கைதியா இல்ல லோக்கல் கைதியான்னு பார்க்கணும். ஸ்டைலான கைதினா கார் வச்சிருப்ப, ரொம்ப ஆடம்பரமான கைதினா ஏசி போட்டுக்கிட்டு டைல்ஸ் வீட்டுல படுத்து கிடப்ப. லோக்கல் கைதினா கூளை குடிச்சிட்டு கொட்டாய் வீட்டுல படுத்து கிடப்ப. இன்னும் லோக்கல் கைதினா சைக்கிள்ல போயிட்டு இருப்ப. இன்னும் லோக்கல் கைதினா பீடியை குடிச்சிட்டு பாலக்கட்டையில உட்காந்துருப்ப. இன்னும் லோக்கல் கைதினா பரோட்டா வாங்கி தின்னுட்டு வெட்டி கதையை செல்போன்ல பேசிட்டு உட்காந்துருப்ப. இதுதான் வாழ்க்கை, இதுதான் அங்கங்க. நீ இதுக்காக பிரத்யேகமா அரசாங்கம் கட்டி ஒரு ஜெயிலில் போய் உட்காந்து இருக்கு பாரு, அது அவன் தான் கைதின்னு நினைச்சுக்காத. இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதனும், நானும் உட்பட அந்த ஞானத்தை தெரியாத வரைக்கும், அந்த ஞானத்தை புரியாத வரைக்கும் நானும் ஒரு கைவிதி தான், நானும் ஒரு செயல் தான். ஒரு செக்கு மாடு சுத்துதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இங்க இருக்கிற கல்வி, இங்க இருக்கிற கல்லூரி, இங்க இருக்கிற வீடு, இங்க இருக்கிற உறவு எல்லாமே ஒரு சொல்யூஷன் இல்லாத, ஒரு சுதந்திரம் இல்லாத, ஒரு விடுதலை இல்லாத, ரொம்ப ரொம்ப ஒரு போர் அடிக்கிற செயலுங்க. ஒரு எல்லை எடுத்துட்டு போய் ஒரு செக்கில் எண்ணெய் ஆட்டுற கதை தாங்க நம்ம வாழ்க்கை. எண்ணெய் ஆட்டிக்கிட்டே இருக்கிறோங்க, சொல்யூஷனே கிடையாதுங்க, ஒரு கரெக்டான விஷயம் கிடையாதுங்க. ஒரு மனிதன் தன்னைத்தானே விடுதலை பெறதுக்கு எந்த மனிதன்கிட்டையும் அந்த செயல் இல்லை, ஆராய்ச்சி இல்லை, கண்டுபிடிப்பு இல்லை, எதுவும் செய்யாது. ஒரு இன்ஜினியர் வேற மாதிரி இருக்கிறான், ஒரு டாக்டர் வேற மாதிரி இருக்கான், ஒரு விஞ்ஞானி வேற மாதிரி இருக்கான். ஆனா அவனுக்கு அவனே விடுதலை வாங்கிக்க மாட்டான். அவனும் கடைசியில விடுதலை இல்லாம தாங்க போறான். இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை, இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியை நடத்துறவனும் விடுதலை இல்லாம தான் போறான். அதனாலதான் ஒரு ஞானி, ஒரு சித்தருங்கிறவன் என்ன சொன்னானா, தனக்கு முதல்ல விடுதலை வாங்கணும். தனக்கு நான் தாண்டா லாயர், நான் வாதாடுறான்டா என் கேஸ அப்படின்னு சொல்லி அவன் தியானம் பண்ணி அவனோட கேஸை வென்றான். அவன் கேஸை எடுத்துட்டு வந்தான், அவன் சாதிச்சு காட்டினான், அவன் ஒரு விஷயம் பண்ணான். இது வேணும். இந்த விடுதலை உங்களுக்குள்ள கிடைச்சிச்சுன்னா நீங்க வாழ்க்கையில எப்படி இருப்பீங்கன்னு பாருங்க. இந்த விடுதலை கிடைச்சிச்சு, நான் போய் மரத்து மேல போய் தொங்கிட்டு இல்லைங்க. புரியுதுங்களா? இந்த விடுதலை கிடைச்சு நான் உங்களை மாதிரி இயல்பா இருக்கிறேன்னா இல்லையா? அப்ப இந்த விடுதலை கிடைச்சும் ஒருத்தன் இயல்பா நடக்க முடியும், ஒருத்தன் இயல்பா பேச முடியும், ஒருத்தன் இயல்பா வாழ முடியும், பற்றட்டு இருக்க முடியும். பற்றையும் கையில ஒரு என்ன அந்த ஜாமுன் பற்று வைப்பாங்க, அந்த மாதிரி பற்றையும் கையில வச்சுக்கிறான், அந்த பற்றையும் கையில வச்சுக்கிறான். 2 பற்றோட சுத்திக்கிட்டு இருந்தானே எந்த பண்ணுவான் முடியும்? அப்ப ஒரு மனிதன்கிட்ட கேட்டீங்கன்னா தீர்க்க தரிசியோட அதிகமாக ஒரு தத்துவங்களையும் ஒரு ஞானத்தோட செயலையும் பேசுறான். ஆனா அவங்கிட்ட அதுக்கான போதிய உள்ள வேலை இல்லை. வெளியில பேசுறான், உள்ள அந்த செயல் நடக்க மாட்டேதுங்கிறது தான் வருத்தம். உங்களுக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் அது நிகழப்படணும் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். இப்ப இங்க சாமி கும்பிட ஆள் வேண்டாம். சிவனுக்கோ பார்வதிக்கோ அவங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சி ஒண்ணு அலையல. ஆள் தேவை, தமிழ்நாட்டுல ஆள் தேவை, இந்தியாவில் ஆள் தேவை, உலகத்துல ஆள் தேவை. இயேசுநாதருக்கு இங்க ஆள் எடுக்கிறாங்க, அல்லாவுக்கு அங்க ஆள் எடுக்கிறாங்க, சிவனுக்கு அங்க ஆள் எடுக்கிறாங்கன்னு மிலிட்ரியில ஆள் தேவை மாதிரி எங்கேயும் போர்டு போடல. ஞானிகள் அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சு எனக்கு நீங்க வாங்க கும்மி அடிச்சுக்கிட்டு 4 பேர் அப்படியே கூசாவை தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருங்கன்னு எங்களுக்கும் போர்டு போடல. இது உனக்கான ஒரு விடுதலையை நீ தேர்ந்தெடுத்துக்க, உனக்கான ஒரு செயல் வடிவத்தை தேர்ந்தெடுத்துக்க. இன்னைக்கு உன் வாழ்க்கையில இது ரொம்ப சந்தோஷமா நினைக்கலாம், இது சரியான விஷயம் கிடையாது. உன்னால உன்னுடைய லைஃபை எவன் வேணாலும் உன்னை அழுவ விட்டுருவான், எவன் வேணாலும் உன்னை சிரிக்க விட்டுருவான். அப்ப நீ எப்படி சிறந்த மனிதனா இருக்க முடியும்? நீ பெரிய தொழிலதிபர், ஒரே நாள்ல ஷேர் மார்க்கெட்ல உன்னை ரோட்ல கொண்டாந்து நிப்பாட்டி உன்னை அழுக வச்சிரும். புரியுதா? அதுக்காக ஒரு தொழிலதிபர் அழுக மாட்டான் அப்படின்னு இல்ல. ஒரு தொழிலதிபர் உங்க அம்மா போட்டுட்டு செத்து போயிடுவா, நீ அழுதுருவ. விமானத்துல போன உன் நண்பன் செத்து போயிடுவான், நீ அழுவ. அப்ப உனக்கு தெரியாது உன்னுடைய அழுவையோ உன்னோட சிரிப்பையோ உன் பணம் உன் அதிகாரத்தால கொண்டு வர முடியாது. நீ உடஞ்சி சுக்குண்டரம் நொறுங்கி போயிடுவ. புரியுதா? உனக்கு உறுதுணையா இருக்கிறது சாராயமும் பரோட்டாவும், இந்த சில்லி பரோட்டாவும், இந்த மாதிரி விஷயங்கள் வேணா உறுதுணையா இருந்து உனக்கு ஏதாவது கடத்திட்டு போறதுக்கு கதை வேணா சொல்லி உன்னை ஆலோசனை பண்ணி தேத்தி கொண்டு வரலாம். அதுக்கப்புறமா ஏதோ ஒரு தத்துவமோ ஏதோ ஒரு புத்தகமோ உன்னை காப்பாற்றலாம். ஆனா அது விடுதலை இல்லை, அது ஜாமீன். குகைக்கு போற, தியானம் பண்றேங்கிற, இமயமலைக்கு போறேங்கிற, அங்க போற 2 இட்லியை திங்கிறேங்கிற, சுத்துறேங்கிற, திருவண்ணாமலையில வரேங்கிற, 4 தியானம் பண்றேங்கிற, இங்க சுத்துறேங்கிற, குருவை பாக்குறேங்கிற, அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போடுற, போஸ்டர் போடுற, எல்லாம் பண்றல. இது தற்காலிகத்துக்கு ஒரு ஜாமீனுக்கான ஒரு வேலையை தான் பண்றீங்க. விடுதலை என்பது ஒரு தீர்க்கமாக இருக்கணும். ஒரு தீர்க்க தரிசிங்கிறது என்னன்னா,
நாளைக்கு நடக்க போறதை இன்னைக்கே அறிகிறான்ல, அந்த மாதிரி நாளைக்கு நடக்க போற விடுதலைக்கு இன்னைக்கே வேலை செய்யணும். இன்னைக்கே அது தீர்க்கமான ஒரு பயணத்தை தொடரணும். இந்த விடுதலை உன் சங்கதி மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையில நீ ஏன் பிறந்தனே அப்பதான் தெரியும். ஏன் பிறந்தனே முதல்ல உனக்கு தெரியாது. நீ உனக்குள்ள அசிங்கமான விஷயம் என்னன்னா, நீ முதல்ல ஏன் பிறந்தனே உனக்கே தெரியாதுப்பா. இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான வாழ்க்கையை நீ விவாதிச்சுக்கிட்டு இருக்கல. நீ ஏன் பிறந்த, ஏன் வளர்ந்த, ஏன் வாழ்ற, ஏன் ஜெயிச்ச, ஏன் சாதிச்ச, ஏன் தோத்த தெரியாது. ஏன் பிறந்தேன் எனக்கு தெரியும், ஏன் வளர்றேன் எனக்கு தெரியும், ஏன் அடுத்த கட்டத்துக்கான இந்த வாழ்க்கையை இந்த மாதிரி சூழல்ல நான் ஏன் விடுதலை அடைஞ்சேன் அப்படின்னா எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. இதுதான் இங்க பிரச்சனை. அதனால தயவு செய்து இதுதான் இதுக்கான சூழல். அப்ப ஒரு தனி மனிதனுக்குள்ள அந்த விடுதலைக்காக அந்த உண்மையிலேயே அந்த செயல் வடிவத்துக்குள்ள நீங்க வர முடியாது, வர மாட்டீங்க. என்னையும் ஏமாத்துவீங்க, உங்களையும் ஏமாத்துவீங்க. ஏன்னா பெத்த தாய் தகப்பனை ஏமாத்தின நீங்க, உங்களையே ஏமாத்திக்கிட்டு 60 ஆண்டுகளா இந்த தேசத்தை அடகு வச்ச நீங்க குருவை ஏமாத்துறதா உங்களுக்கு ஏமாத்துறோம்? குருவை ஏமாத்துறது உங்களுக்கு சாதாரண விஷயம், புரியுதுங்களா? ரொம்ப ஒரு சிம்பிளா ஏமாத்திட்டு போயிருவீங்க, புரியுதுங்களா? ஏன்னா மனிதன் தன்னை ஏமாத்திக்கிறதுல பிரில்லியண்டான ஆள். இந்த உலகத்திலே பிரில்லியண்டான ஆள் யாருன்னா மனிதன் தன்னை ஏமாத்திக்குவான். ஆனா அப்படியாப்பட்ட சூழல்ல தன்னை ஏமாத்துவான். அவனுக்கிட்ட போய் நேரடியா போய் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் தான். ஒரு குரு தன்னுடைய அலைவரிசையை வச்சு ஒரு இடத்தையோ அவரோ அவனையே தெரியாம அவனை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறாரு. அவனுக்கு கேப்பு கிடைக்கும் போது அவனுக்கே தெரியாம அவனை உட்கார வச்சு அவனுக்கு ஒரு 4 சுண்ணாம்பு ஒரு கலரை வர்ணத்தை பூசுறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. அதுதான் இந்த இடம். உனக்கே தெரியாம உன்னை மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்குறோம். உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க உறவினர்கள் யாரும் உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு பிரத்யேகமான ஒரு இடத்த உருவாக்க மாட்டாங்க. செங்கல், சிமெண்ட், கல்லு, கொத்தனாரு, இன்ஜினியரை வச்சு உருவாக்கல. இது அலைவரிசை, இது இடம். இந்த இடத்துக்குள்ள நிச்சயமா எவனுமே செய்ய முடியாத ஒரு தாக்கத்தை இந்த இடம் செய்யும். செய்யுதா இல்லையான்னு இந்த இடத்துக்குள்ள இருந்து வளர்றவன் காலமும் நேரமும் சாட்சியாக இருந்து வரலாறாக சொல்லும். ஒருத்தன் வருவான், ஒருத்தன் இல்ல பல பேர் வருவான். ஆனா இந்த கூட்டத்துல இருக்கிறவன் வர்றானான்னு எனக்கு தெரியாது. எவனோ வருவான். அங்கேயும் சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன், திருவண்ணாமலைக்குள்ள ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவன், அமெரிக்காவில் இருக்கிறவன் இந்த திருவண்ணாமலைய உணர்ந்து சுத்துறான். இந்த திருவண்ணாமலையில உள்ளவங்க வியாபார ரீதியா மாடிக்கு மேல மாடி கட்டி வாடகைக்கு விடலாமான்னு பாக்குறாங்க. இங்க திருவண்ணாமலைக்கு பக்கத்துல சுத்தி இருக்கிற கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பொரிய வாங்கி தின்னுட்டு பௌர்ணமியில கும்மி அடிக்கிறதுக்காக வர்றாங்க. ஏதாவது ஒரு குருநாதரை பார்த்து ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாமா, போயிடலாமான்னு. ஆனா உணர்ந்து ஒரு தீர்க்கமாக ஒரு வேலையை செஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டான். நீ இங்க யாரு நல்லா இருக்கிறான்? ஏழையும் கஷ்டப்படுறான், பணக்காரனும் கஷ்டப்படுறான். அந்த சவாலோட விடுதலை ஆகணும்னு சேர்த்து வச்சுக்க. நீ அப்படியே சொர்க்க மாதிரியா தூங்கிக்கிட்டு இருக்க. எதை கேட்டாலும் துன்பங்கிற, துயரங்கிற, தாங்க முடியலங்கிற, கண்ணீருங்கிற. அந்த கண்ணீரோட அந்த சவாலோட நின்று வைராக்கியத்தோட நின்று ஒரு தியானங்கிறது ஒரு நேரடியா இறை சக்தியை ஒருத்தன் பார்த்தவன் கூட ஈஸியா பார்க்கலையே. அவ்வளவு துயரம், அவ்வளவு துன்பம், அவ்வளவு ஈஸி கிடையாது. அவ்வளவு துயரத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டு உயிரை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யறான், ஒரு தியானம் பண்றான் அப்படின்னா அப்ப அவனுடைய செயல் அப்படி இருந்ததுனாலதான் அவனுக்கு விடுதலை கிடைக்குது. அப்படி இல்ல, நீ வேற ஒண்ணு கேட்கும் போது உன்னால அடைய முடியல. அப்ப ஒரு குருவை வணங்குறதோ ஒரு குருவை நேசிக்கிறதோ முக்கியம் இல்லை. அவருடைய வெளிச்சத்தோட நம்ம போயிடணும், அவரோட வெளிச்சத்தோட கலந்துறணுங்கிறதா ரொம்ப முக்கியம். இப்ப இந்த இடம் பல பேத்த ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருந்து அவனுக்கே தெரியாம மாத்துறதுக்காக தான் இந்த வேலை. இந்தியாவுல உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் ஒண்ணு எவனோ ஒரு ராஜா இல்ல எவனோ ஒரு பணக்காரன் ஒரு இடத்த வாங்கி சாமியார்ட்ட கொடுத்துருவான். அந்த இடத்துக்குள்ள ஒரு தியான மண்டபம் கட்டுவாங்க. இல்ல அவங்ககிட்ட வர்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் அந்த இடத்த வாங்கி அந்த இடத்தையே விலை பேசி அவங்க வாங்கி இந்த சாமி பத்திரம் பண்ணியாச்சு இந்தங்க அப்படின்னா அதுல தியான மண்டபம் கட்டுவாங்க. ஆனா இந்த இடத்த வாடகைக்கு உள்ள இடத்துக்குள்ள ஒருத்தன் தியான மண்டபம் கட்டினா அவனுடைய உயிரையே தூக்கி வெளியில வச்சானா உலகத்திலே இதான் முதல் முறை. இதான் முதல் முறை, எங்குமே கிடையாது. இந்த நீங்க எவன் சாமியாருடைய மடத்தையும் ஹிஸ்டரியில எடுத்துட்டு பாத்தீங்கன்னா எவனுமே வாடகை இடத்துக்குள்ள தன்னுடைய சக்தியை கொண்டு வச்சிருக்க மாட்டான். இது என்ன இதோடைய வழின்னா இதுதான் வழிபோக்குக்கான செயல். ஒரு வழிபோக்கன் அவன் என்ன பண்ணுவான்னா போற போக்குள்ள ஒரு இடத்த தேர்வு பண்ணி அந்த இடத்துக்குள்ள ஒரு வேலை செஞ்சுட்டு படுத்து கிடப்பாங்க. அந்த வேலை முடிஞ்சுச்சுன்னா அந்த இடத்துக்குள்ள இருக்கிற சக்தியை தூக்கி தலையில போட்டுக்கிட்டு கிளம்பிடுவாங்க. புரியுதா? துண்டை விரிச்சான்னா அங்க தியானம், உதர்னான்னா முடிஞ்சிச்சு வேலை அப்படின்னு கிளம்பிடுவான். இப்ப இந்த இடத்துக்குள்ள அவன் விரிச்சு போட்டு உட்காந்துட்டான். திடீர்னு ஒரு நாள் அவன் உதறிட்டு கிளம்பிடுவான். அதுக்கான சூழல் அதுதான் வழிபோக்கனுடைய பயணம், வழிபோக்கனுடைய திட்டங்கிறது அதுதான்.
அப்ப நீங்க பாத்துக்கங்க. ஒரு ஒரு வாடகை இடத்துக்குள்ள தன்னுடைய ஆளுமையை செலுத்துறதுக்கு என்ன காரணம்னா, அவன பொறுத்தளவுக்கு சொந்த இடம், வாடகை இடங்கிறதெல்லாம் ஒண்ணுதான். இது ஒரு இடம். தற்காலிகத்துக்கு இந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு வேலை நடக்கணும். சில மாணவனுக்கோ, சில பெண்ணுக்கோ, சில ஆணுக்கோ இங்க ஒரு வேலை. அந்த வேலை நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும். வேலை முடிஞ்ச உடனே அந்த இடத்த நம்ம காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்போங்கிறது தான் அதோட வடிவம். அப்ப இந்த இடத்த நீங்க வந்து பார்த்துக்கங்க. நாம இந்த இடத்த முழுசா வேலை முடியறதுக்கு முன்னாடி தொடங்கி வச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நாம இந்த இடத்துக்குள்ளேயே இங்க உட்கார்ந்து இந்த ஊருக்குள்ளேயே பணி செய்யறவன் இல்ல. நாம உலகத்துக்கான ஒரு பணி செய்யக்கூடியவன். தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக, என்னுடைய மாவட்டத்துக்காக வேலை செய்யக்கூடியவன் இல்ல. நான் என்னையே உலகத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடியவன். இந்த உலகத்துக்காக நான் பணி செய்யணும்னு நினைக்கிறேன். கண், கால் எந்த பக்கம் திசையில கண் காட்டுதோ அந்த பக்கம் கால் நடந்துகிட்டே இருக்கும். அது எந்த பக்கமா வேணாலும் இருக்கலாம். காடுகளா இருக்கலாம், மலைகளா இருக்கலாம், குகைகளா இருக்கலாம். எந்த திசையை நோக்கி போவேன்னே தெரியாது. போகப்படணும். உலகம் முழுக்க ஒரு செயல் வடிவம் கிடைக்கப்படணும். எங்கேயுமே போல வீட்டுக்குள்ள இருந்தாலும் என்னுடைய செயல்பாடுகள் வெளியில இல்லாம உலகம் முழுக்க இந்த பரவலை, இந்த செயலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே இந்த இடத்த கொடுக்குறோம். அப்ப இந்த இடத்த நீங்க வந்து ஒரு நல்ல செயலுக்கு நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சும்மா வந்து உட்கார்ந்துரு. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு இந்த இடத்தோட உண்மையான செயல் தெரியும். அன்னைக்கு தெரிஞ்சுக்குவ. நீ என்ன உன்னுடைய அறிவை வேணாலும் செலுத்து. என்ன நீ ஆராய்ச்சி வேணாலும் இந்த இடத்துல பண்ணு. இந்த இடத்துல நீ தோத்து போயிருவ. நான் சவால் விட்டு சொல்றேன். இந்த உலகத்துல பிரிந்த எத்தனை அறிஞன் வேணாலும் கூட்டிட்டு வா. இங்க தியானம் பண்ற பெரிய எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு வா. நீ பெரிய அறிவாளி, ஒரு முட்டாளை கூட்டிட்டு வா. உனக்கு சாமியே பிடிக்காதுங்கிற உன் மகளையோ மகனை கூட கூட்டிட்டு வா. சில நாள் இந்த இடத்துல தூக்கி போடு. அந்த பொருள் தன்மை மாறுதா மாறலையான்னு மட்டும் பாரு. அவங்களுக்கே தெரியாது. கடைசி அவங்க தோத்து போயிருவாங்க. சும்மா வந்தவங்க அப்படின்னு ஒண்ணு இருந்தான்ல, சும்மா நடந்து போகும்போது ஒரு காலில் வண்டியை விட்டு ஏத்துனான்ல, அந்த மாதிரி இந்த இடம் ஒன்னை ஏற்றிட்டு போயிடும். இந்த இடத்துக்கு அவ்வளவு பெரிய வசியம், அவ்வளவு பெரிய ஒரு லைஃப் உண்டு அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். அப்ப இன்னைய நாள் இந்த உலகத்துக்கு என்னைய நான் வந்து அர்ப்பணிக்கிற நாள், என்னைய கொடுக்கிற நாள். இது உலகம் முழுக்க ஒருத்தருடைய அனுபவம், ஒருத்தருடைய செயல்பாடுகள் உலகம் முழுக்க கிடைக்கணும். ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு மொழி சார்ந்து, ஒரு இடம் சார்ந்து, ஒரு மாநிலம் சார்ந்து, ஒரு தேசம் சார்ந்து ஒருத்தர் வாழ முடியாது, வாழக்கூடாது. பல ஞானிகளுக்கு, பல பேர்களுக்கு, பல தியானத்துல பண்ணவங்களுக்கு, குறிப்பிட்ட பேர்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்குள்ள வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்மளை பொறுத்தளவுக்கு வெவ்வேறு தன்மைக்குள்ள செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதனாலதான் அங்க அன்னதானம் சிறந்த முறையில எந்த சூழல்லையும் மக்களுக்கு தொந்தரவு இல்லாம ஒரு சிறந்த முறையில சாப்பிட்றதுக்கும் ஒரு கிச்சனும் சரி, மக்கள் நின்று ஒரு தொந்தரவு இல்லாம சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பேஸை வந்து உருவாக்கி கொடுத்துட்டோம். அதே மாதிரி அந்த இடத்துக்குள்ளே ஒரு கசகசன சத்தம் இல்லாம ஒரு மனிதன் ஒரு திருப்தியா தன்னை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் தான். இதை தியானத்துக்காக உருவாக்குறதுக்காக தான் இதை பிரத்யேகமா பண்ணது. அப்ப இதே இடத்துக்குள்ள சாப்பாடையும் போட்டு இதையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுவான்னா, தியானம் நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சாப்பிட்டு முருங்கைக்காயை தூக்கி உங்க தலைமையில போட்டு போயிடுவாங்க, அந்த சக்கைய. புரியுதா? அவனுக்கு சோறு முக்கியம், உனக்கு தியானம் முக்கியம். புரியுதா? இடையில நீயே வந்து பல கமிட்மெண்ட்டுக்காக வந்தாலும், ஆனா அதையும் மறந்து இந்த இடத்துல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உன் தலையில வந்து முருங்கைக்காய சக்கையை மின்னி உன் தலைமையில வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடக்கூடாதுதான் முருங்கைக்காய் சக்கைப்பாட்டியை அங்கிட்டு தூக்கி போட்டு நான் இங்க தூக்கி போட்டுறது. புரியுதா? தனக்கு விடுதலை வேணுங்கிறவன் இங்க, ஜாமீன் வேணுங்கிறவன் அங்க. புரியுதா? விடுதலை வேணும்னா இங்க வந்துரு, ஜாமீன் வேணும்னா சோற தின்ட்டு அப்படியே போயிடும். புரியுதா? அதுதான் விஷயம். அப்ப 2 இடத்த தேர்வு பண்ணி வைக்கிறோம். இங்க நீதிபதியும் நீதான், வக்கீலும் நீதான், கடவுளும் நீதான், சாமியும் நீதான், பூசாரியும் நீதான், எல்லாமே நீதான். ஒரு நாள் நீ சந்திரன் சூரியனா மாறியா இல்ல அப்படியே இருந்து போறியாங்கிறத நான் போக விட மாட்டேன். அதுதான் பிரச்சனை. நீ இந்த இடத்துக்குள்ள இருந்தா நீ கட்டாயமாக நான் களவாடி புடுவேன். அதனால நீ வர்றது ரொம்ப ஜாக்கிரதையா வா. ஏன்னா திருடி புடுவேன் நானு. உன் அறிவு இருக்கு பாத்தியா, அது இங்க வேலை செய்யாது. புரியுதா? உன் சித்தாந்த அறிவு இருக்கு பாரு, நான் பெரிய பகுத்தறிவாளன், நான் பெரிய ஒரு பிரில்லியண்டான ஒரு ஆள்னு, ஒரு நாள் நீ திருடப்பட்டு விடுவாய். ரொம்ப மோசமான டேஞ்சரான ஒரு சாமியார் நானு. உன்னை வந்து திருடிட்டு ஓடி போயிருவேன். ஏன்னா என்ன ஒருத்தன் திருடிட்டு போனான் பாரு, அவங்ககிட்ட இருந்து இந்த தொழிலை கத்துக்கிட்டேன். நான் ஒரு மோசமான கேடி பிள்ளை கில்லாடி ரங்கா மாதிரி நான் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த ஒருத்தனை என்ன திருடிட்டு போயிட்டான் ஒருத்தன். அப்புறம் தான் நான் தெரிஞ்சு அங்க நான் ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டேன். அப்புறம் அவங்ககிட்ட இருந்து தொழில் கத்துக்கிட்டா நான் எப்படி இருப்பேன்? அப்ப எங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி அறிவுகளை வச்சுக்கிட்டு மார்க்கெட்ல சந்தையா பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு லோல் போட்டு லொங்கு போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க தாய்மார்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி பச்சரிசியை கொடுத்துருப்பாங்க. அப்ப காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல.
அந்த மாதிரி லோல் பட்டு லுங்கு போட்டு அலைகிற தாய்மார்களுக்கும், கல்யாணம் பண்ணி சிறப்பா அஜித் குமார், விஜய் மாதிரி வாழ்ந்து புருஷன் பொண்டாட்டியோட டூயட் பாடணும்னு கனவோட சுத்திக்கிட்டு இருக்க அந்த கனவு அந்த பட்டாம்பூச்சிகளுக்கும் மொத்தமா வாழ்க்கைனா என்னன்னு விடுதலையை காட்டுறதுக்காக வந்த ஒருத்தன். புரியுதா? அப்போ உன் அறிவு, உன் செயலு, உன் தியானம், உன் சித்தர்கள், பாடல் அசந்தா இங்கேயே ஒரு பாடலை பாடி நீ ஒரு வேலையை பண்ணிடுவ. எப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய அலைவரிசைய இன்னமும் கையில வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன்னா உன் அறிவுக்கு ஒரு அளவே இல்லை பிள்ள. நீ எவ்வளவு பெரிய பிரில்லியண்ட். 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவனே 3-4 பிறப்பு எடுத்துட்டு வந்துட்டான். அவன் அலைவரிசைய இன்னமும் தலையில தூக்கிட்டு அலையிறான்னா உன்ன மாதிரி ஒரு அதி புத்திசாலியா எங்கேயாவது பார்க்க முடியுமா? இப்போ உன்கிட்ட சொன்னா புரியுமா? புரியாது. அப்ப உன்ன மாதிரி ஆளை, என்ன மாதிரி ஆளை, கடவுளுங்கிறவன், சித்தருங்கிறவன் பேசுனா வேலை கேட்காது. வெடி மாதிரி கொளுத்தி விட்டாதான் வெடிக்கும். அது அதனாலதான் தியானங்கிறது, தீட்சைங்கிறது ஒரு விபத்தா பண்ணி விட்டு போயிடுவான். அந்த விபத்துக்குள்ள இருந்து ஒருத்தன் முன்னேறி வந்தானா வரலையாங்கிறது தான் கதை. அதனால தியானங்கிறது எல்லாரும் நினைச்சுக்கங்க, ஒரு சென்டர்ல போய் ஒரு குரு கிட்ட போய் உருவாகிறது இல்லை. அது ஒரு விபத்து. உனக்கே தெரியாம நீ ஒரு விபத்து சந்திச்சு அதுல இருந்து நீ வருவ, வேற மாதிரி மலர்வங்கிறது தான் தியானத்தோட உண்மை தத்துவமும் உண்மை செயலும். அப்ப ஞானம் அடைந்த ஒருத்தனுக்கும் தான் அப்படி ஞானி ஆவோம்னே தெரியாதுங்க. இப்படி ஒரு வடிவத்துக்குள்ள வருவோம்னே சத்தியமா தெரியாது. சட்டியை குப்புற போட்டுத்தவன திருப்பி போட்டு அவனை நெருப்ப வச்சு வெறும் சட்டியை வறுத்து நீங்க பாத்திருக்கீங்களா? வெறும் சட்டியை பல நாள் கொளுத்துன்னு அந்த உடல் தான் வெறும் சட்டி. இதுல எண்ணெய் ஊத்தல, மண்ணு போடல, கடலை போடல, எந்த செயலும் போடாம பல நாள் கொளுத்தி 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 இந்த உடலை வேற வடிவத்துக்குள்ள மாத்தி விட்டு போயிட்டாங்க. இப்ப இது உங்களுக்கு பேசும்போது சில பேருக்கு கனெக்ட் ஆகும், சில பேருக்கு கனெக்ட் ஆகாம இருக்கலாம். ஆனா நீங்க கனெக்ட் ஆகப்படுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா ஒரு நல்ல செயலோட நீ கையில வச்சிருக்கல இன்னைக்கு மந்திரம், மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர்னு. அது ஒரு நாள் நீ பார்ப்ப. உனக்குள்ள ஒரு நாள் கனெக்ட் ஆனிச்சுன்னா உண்மையிலேயே உன் சட்டி கரெக்டா வறுக்கப்பட்டுச்சுன்னா இது வெறும் மந்திரம் இல்ல. இதுக்கான ஒரு எம்டினஸான ஒரு இடத்த, இந்த இடம் இருக்குல்ல, சித்தி வளாகம்னு ஒரு இருக்குல்ல, நீ பார்த்த சித்தி வளாகம் வேற, நான் பார்த்த சித்தி வளாகம் வேற. புரியுதா? அப்ப சித்தி வளாகங்கிறது உன் தலைக்குள்ளேயே இருக்கு. அப்ப வெட்ட வெளிய நீ மேல இருக்கிற ஆகாயத்தை உன் மண்டைக்குள்ளேயே பார்த்துட்டு போயிடலாம், உனக்குள்ளேயே பார்த்துட்டு போயிடலாம். இப்ப இந்த இடம் எம்டினஸான இந்த ஹால் இருக்குல்ல, இதே ஹால் உனக்குள்ள இருக்கு. அந்த ஹாலை பார்த்துட்டு தான் அதே மாதிரி ஒரு ஹாலை பிரத்யேகமா நான் தயார் பண்ணி இங்க வச்சிருக்கிறேன். புரியுதா? இது சாமியார்களுக்கு பிரத்யேகமாக தியானம் பண்ணி ஒரு சக்தியை விட்டுருக்கான்னு சும்மா சொல்லுவாங்களே, அது கிடையாது. உள்ளுக்குள்ள ஒரு பிரத்யேகமாக ஆகாயத்துக்குள்ள ஒரு செயலை பார்த்தோம், ஒரு செயல் வடிவத்தை பார்த்தோம். அதே செயல் வடிவத்தை தான் இந்த இடமா தோற்றி வைத்திருக்கிறோம். அதனால இந்த இடம் சாதாரணமா நீ நினைச்சிடாத, ஒரு நல்ல செயலோட நல்ல வடிவத்தோட பார்த்துக்க. அதனால இது மழை வரணுமா என்னப்பா அது? சரி, அது நீங்க பார்த்துக்கங்க. இங்க இங்க யாரோ ஒருத்தர் பார்த்துக்குவாங்க, அதுக்கு இன்னொரு டைம் கொடுப்பாங்க. அதை பார்த்து இதை சுத்தி இதெல்லாம் இன்னும் பினிஷிங் இல்லாம இருக்கு, கரெக்டா பினிஷ் பண்ணி உங்ககிட்ட உங்க வீட்டோட நல்ல முறையில கொடுப்பாங்க. அதை நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கங்க. அப்பயும் உட்காந்து இது ஒரு நல்ல தன்மை உள்ள இடம், தயவு செய்து கல்யாண மண்டபம் மாதிரி கதை பேசாதீங்க, சாவு வீடு மாதிரி அழுவாதீங்க. எனக்கு அது பிரச்சனை, இது பிரச்சனை, என்னெல்லாம் பார்த்தா அழுவவே கூடாதுப்பா. ஒப்பாரி வைக்காதீங்கப்பா, புலம்பாதீங்கப்பா. நான்லாம் எரிக்கிறதுக்காக வந்தவன்ப்பா. அடுப்பு எரிக்க வந்தவனா புனம் எரிக்க வந்தவன்ட்ட போய் கதை சொன்னீங்கன்னா என் மண்டையில எல்லாம் ஏறாதுப்பா. எல்லா நேரத்துலையும் என் காதுல சொன்னா நானே ஒரு செவிட்டு போயப்பா. நீங்க சொன்னா கேட்க முடியாது, நான் சொன்னா புரிஞ்சுக்கங்க. பாத்துக்கிறேன்னு என் கண்ணு மட்டும்தான் பார்க்கும். புரியுதா? என் காது வேற, என் காது தான் கண்ணா மாறிடுச்சு. இப்ப எனக்கு காது கிடையாது. புரியுதா? இது ஒரு வடிவம், என் கண்ணு ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கு. அதனால தயவு செய்து இந்த இடத்துக்குள்ள கல்யாண மண்டபம் மாதிரி உங்க கதைகளை போட்டு நிரப்பாதீங்க, சாவு வீடு மாதிரி அழுவாதீங்க. தன்னை மறக்கிறதுக்கு ஒரு அமைதியான ஒரு இடத்த கிடைச்சிருக்கு. 10 நிமிஷமா 20 நிமிஷம் பேசாம உட்கார், அவ்வளவுதான். உட்காந்துட்டு போ. அப்புறம் உனக்கு என்ன தேவையோ அது நடக்கும். நான் உன்னை சாமியாரா அழைக்கல, உன்னை சாமியாரா நான் கூப்பிடல. உன்னை நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்குவ, அதே நேரத்துல நீ விடுதலை ஆவ. அதான் செயல் வடிவம், அதான் ஒரு தீர்க்கமான செயல். உன்னுடைய வாழ்க்கையில கணவன், குழந்தை எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் வச்சுட்டு அதெல்லாம் ஏன் வந்துச்சு, ஏன் நகருது, ஏன் செயல்பாடுகள், என்னென்ன விஷயம் அப்படின்னு நீயும் பியூரா தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை வேற மாதிரி நடத்திக்குவங்கிறது தான் இதோட செயல். கீழே போய் அமர்ந்துடலாம், பார்த்துக்கங்க.
இந்த நாள்ல, இந்த செயல்ல, இந்த உலகத்துக்கு அர்ப்பணிக்கிற ஒரு நாளாகவும், இந்த இடம் ஒரு எம்டினஸ் ஆன இடம் உனக்கு லைஃப்ல நிச்சயமா இது உனக்கு தேவைப்படும். நான் கொடுத்திருக்கிறேன், நீ பார்த்துக்க. இது ஒரு 100% உனக்கு தேவை. இதுதான், இந்த இடம் தான் உனக்கு தேவை. இதுதான் நீ யாருன்னு, உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிற, தன்னை உணர்றதுக்கான தேடுதல் உள்ளவனுக்கும், இந்த மரணத்துக்குரிய புரிதல் ஏற்படுறவனுக்கும் இந்த இடமா தான் இருக்கும்.